ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ்ல தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12/8/2024. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்ப வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 23/7/2024. இந்த வீடியோல பிடிஎஃப்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்ரண்டிஸ் ட்ரைனிங். ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2483 வேகன்சிஸ் இருக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு. எங்க என்னென்ன பிளேஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு, பாண்டிச்சேரி இருக்கு, கேரளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் பாத்தீங்கன்னா அந்தமான், நிக்கோபார், லட்சதீப் ஐலாண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், கர்நாடகால இந்த மாதிரி ஒரு சில பிளேசஸ் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றது எல்லாமே த்ரூ அவுட் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்டு டைப் ஆஃப் வந்து அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா HTTPS, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா sr.indianrailways.government.in. ஃபர்ஸ்ட் இந்த சைட்ல வந்து கரியர்ஸ் பேஜ்ல போய் இதுல ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருங்க. அதுல ஒரு செட் ஆஃப் ஒரு நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பர் காப்பி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரயில்வேஸ் அப்ரண்டிஸ் வெப்சைட்ல போய் இதுல நீங்க இன்னொரு தடவை அப்ளை பண்ணணும். அப்பதான் இந்த பொசிஷன்ஸ்க்கு நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவீங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபிட்டர். ஓகேங்களா. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்கு. ஜாப் லொகேஷன் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் கேரியர்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 47 வேகன்சிஸ் இருக்கு. இந்த மாதிரி மாவட்ட வாரியா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ITI படிச்சவங்க வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 52 ஓப்பனிங்ஸ் இருக்கு. கேஸ்ட் வைஸா ஒண்ணுன்னா பிரிச்சு அவங்க வந்து செப்பரேட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி டிவிஷன்ஸ் வைஸா என்னென்ன கேட்டகரியில ஒவ்வொரு லொகேஷன் பேஸ் தான் இந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்னால ஒவ்வொரு பிளாக்ஸ் வைஸா வெல்டிங், எலக்ட்ரீஷியன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஷியர், இந்த மாதிரி வெல்டிங் வைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா. அதனால ஒவ்வொரு டைப்ஸா பிரிச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸாவோ அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பொசிஷன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அது இல்லாம இது வந்து பாத்தீங்கன்னா 10வது 12வது ஐடி படிச்சவங்க மட்டும் தான் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். மோர் தெனா டிகிரி இருக்கவங்க இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்க அப்ளை பண்ணீங்கனாலும் நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. ஓகேங்களா. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்டா இருக்கீங்க, அப்பர் ரிலாக்ஸேஷனா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 10+ இயர்ஸ் மோர் தென் கொடுத்துருக்காங்க ஒரு பர்சன்ஸ்க்கு. நீங்க தாராளமா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன அகாடமிக்ஸ் இயர், என்னென்ன டெக்னிக்கல் குவாலிபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் 10வது மட்டும் படிச்சிருந்தா மட்டும் போதுமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 12வது ITI படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போஸ்டிங் வந்து எலிஜிபிள் தான். நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனரா தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க. நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிட்டரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 இயர்ஸும், அப்புறம் பாத்தீங்கன்னா வெல்டரா ஒர்க் பண்றீங்கன்னா 1 இயர் பிளஸ் 3 months ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ட்ரைனிங் பீரியட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் 3 months மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இந்த ட்ரைனிங் முடிச்ச உடனே உங்களுக்கு வரும்போது கீழே சர்டிபிகேட் பிளஸ் என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ST ST ஸ்டூடெண்ட், OBC கேண்டிடேட் 10வது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% மார்க் வந்து கவர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா. அதோட கூடுதலா பெற்றிருந்தாலும் இந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் பாத்தீங்கன்னா 10வது கண்டிப்பா 50% மேல வந்து எடுத்திருக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்ன போஸ்டிங்ஸ், இவ்வளவு மார்க் எடுத்திருக்கணும், என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து டீட்டெயிலா இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்க வந்து 1 இயர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். 1 இயர் 3 months, 1 இயர் 2 months அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 இயர் நீங்க வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கா நீங்க வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணுவீங்க.
ஓகேங்களா? இதுக்கான கூடுதல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான பிடிஎஃப் லிங்க் கண்டிப்பா கொடுக்குறேன். இதுக்கான ஆன்லைன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹100 ஓகேங்களா? இது வந்து கண்டிப்பா வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மே வுமன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான டீடைல்ஸ் ஃபார்ம் லிங்க்ஸ் இங்க வந்து இருக்கு. டெமோ டெமோ பிடிஎஃப் மாரி இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இது நீங்க வந்து பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நேம் என்னது? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல? எந்த வில்லா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டு? அதுக்கப்புறம் என்ன டேட்டு? அதெல்லாம் குடுத்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபில் அப் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய என்ன டேட்ல இது பண்ண போறீங்க? அந்த டேட் அதுக்கப்புறம் சிக்னேச்சர். ஓகேங்களா? கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரீசென்ட்டா எடுத்ததுக்கான ஃபோட்டோஸ் இந்த இடத்துல அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.